அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஏற்கனவே பார்த்த பாடம் 10 பாய்வு கட்டுப்பாடு அதனுடைய அடுத்த பகுதியை பார்க்குறோம். அதில் சுச்சு கூற்று, இதுக்கு முன்னாடி ஈஃப் எல்ஸ், பின்னலான ஈஃப், அடுத்த நிபந்தனை செயற்குறி இதெல்லாம் பார்த்தோம். அதற்கான ஒரு சின்டாக்ஸ், ஒரு தொடரியல், அதற்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். C++ ஒரு பொருள்நோக்கு நிரலாக்க மொழி. அந்த பொருள்நோக்கு நிரலாக்க மொழிகளில் நம்ம அடிப்படை தொகுதியில், அதாவது ஒரு குறியுறு தொகுதி, வில்லைகள், சிறப்பு சொற்கள், அடுத்து மாறிகள், மாறிலிகள், எப்படி ஒரு மாறி அறிவிக்கணும்னு விதிமுறைகள், ஒரு நிரலை எப்படி முதல் பயன்படுத்துறது, எப்படி கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வந்திருப்போம். புரியுதுங்களா? அதில் இனமாற்றம், உள்ளுறை இனமாற்றம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம 9th லெசனில் நிறைய தெரிஞ்சிருப்போம். அது மிகப்பெரிய ஒரு லெசன். அதில் ஏகப்பட்ட வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ கட்டுப்பாட்டு, அதாவது பாய்வு கட்டுப்பாடில் சுச்சு கூற்றுங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். சுச்சு கூற்று என்பது சுச்சு கூற்று என்பது ஒரு பல வழி கிளை பிரிப்பு கூற்று ஆகும். பல வழி கிளை பிரிப்பு கூற்று ஆகும். என்ன சொல்லுவோம்? பிரான்ச்சிங். இது கோவையின் மதிப்பின் அடிப்படையில் நீங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவை பொறுத்து பல்வேறு நிரல் பகுதிகளுக்கு கட்டுப்பாட்டை எடுத்து செல்லும் அதற்கு எளிதாக வகை செய்கிறது. சுச்சு கூற்று ஒன்றுக்கும் மேற்பட்ட ஈஃபெல்ஸ் கூற்றுகளுக்கு மாற்றாக அமைந்துள்ளது. ஒரு 4-5 ஈஃபெல்ஸ் கூற்று போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிபந்தனை, அந்தந்த நிபந்தனைக்கு நேரம் அந்தந்த வேலை எக்ஸிக்யூட் ஆகுனா எப்படி இருக்குமோ சேம் லைக் தட் அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுச்சு கூற்றுல கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. அப்போ நம்மளுடைய கோவையினுடைய மதிப்பு கேஸ் 1ல் இருக்கக்கூடியதாக இருந்தால் கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வரும். கேஸ் 2னா கேஸ் 2, கேஸ் 3னா கேஸ் 3, கேஸ் 4னா கேஸ் 4. இந்த மாதிரி பல வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஒவ்வொரு வழியும் ஒரு கிளையாக இருக்கிறது. பிரான்ச்சாக இருக்கும். அவ்வளோதான். இதனுடைய தொடரையில் கவனிங்க. எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் தொடரியல் மிக மிக முக்கியம்னு நம்ம பல முறை வலியுறுத்திருக்கிறோம். சுவிட்ச் ஸ்மால் லெட்டரில் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதனுடைய எக்ஸ்பிரஷன், அதனுடைய வேல்யூ, ஏதாவது ஒரு மதிப்பு அங்கே இருக்கணும். நெளிவடைப்புக்குறியை போட்டுக்கங்க. கடைசியில் நெளிவடைப்புக்குறி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் கேஸ் கான்ஸ்டன்ட் 1 கேஸ்ன்னு போட்டு அந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். அப்புறம் நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் பூரா கொடுத்துட்டு அப்புறம் பிரேக் கொடுக்கணும். இந்த பிரேக் கொடுத்தா தான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த நெளிவடைப்புக்குறி இங்கே முடியும். இந்த பிரேக் கொடுக்கலினா ரெண்டாவது கேஸையும் ஒர்க் பண்ணுறதுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்மளுடைய கோவையினுடைய மதிப்பு 2வது இருந்தால் நேரடியாக 2வது கேஸ் ஒர்க் ஆகிட்டு பிரேக்கப் சந்தித்த உடனே இந்த சுச்சு கூற்றை விட்டு வெளியிலே வரும். எந்த கேஸுமே பொருந்தலை அப்படின்னா டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அந்த கூற்று எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதாம்மா. சுவிட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த வேல்யூவை பொறுத்து கேஸ் 1ஆ, கேஸ் 2ஆ, கேஸ் 3ஆன்னு முடிவு பண்ணிக்கும். எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூக்கு உண்டான கேஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த இதுவுமே பொருந்தலைன்னா டிஃபால்ட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இப்போ 4 கேஸ் இருக்குது. 3வது கேஸ் ஒர்க் ஆகுதுன்னா 3வது கேஸ் ஒர்க் முடிச்சுட்டு 4வது கேஸுக்கு போகாதுன்னு பிரேக் இருக்கிறனால நேரடியாக வெளியில் வந்துடும். மேற்கண்ட தொடரில் கோவை மதிப்பீடு செய்யப்பட்டு பெறப்பட்ட மதிப்பு ஏதேனும் ஒரு கேஸ் கூற்றில் கொடுக்கப்பட்ட மாறிலி மதிப்புடன் பொருந்தி இருப்பின் அதனுடைய தொடர்புடைய கட்டளை தொகுப்பு நிறைவேற்றப்படும். இல்லையெனில் தேர்வுக்கு கீழே உள்ள கூற்றுகள் நிறைவேற்றப்படும். சுச்சு கூற்றின் இயங்குமுறை பாய்வு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. கவனி, இது கோவை. கேஸ் 1 இருந்தால் இந்த கேஸ் 1க்கான குறிமுறை. இந்த கோவையினுடைய மதிப்பு கேஸ் 2ல் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருந்தால் கேஸ் 2, கேஸ் 3ல் இருக்கிறது இருந்தால் கேஸ் 3. எதுவும் இல்லைன்னா கொடாநிலை டிஃபால்ட்டில் என்ன லைன்ஸோ அதை எக்ஸிக்யூட் ஆயிரும். விதிமுறைகள்: சுச்சுக்கூற்றில் தரப்பட்டுள்ள கோவையின் விடை மாறிலி மதிப்பாக இருத்தல் வேண்டும். இல்லையெனில் அது ஒரு பிழையான வடிவமாகும். மாறிலி மதிப்பாக இருக்கணும், அது கான்ஸ்டன்டா இருக்கணும், ஒரு மதிப்பாக இருக்கணும். ஒரே மதிப்பு 2 கேஸ் கூற்றுகளில் அனுமதிக்கப்பட மாட்டாது. டிஃபால்ட் கூற்று கட்டாயம் இல்லை. டிஃபால்ட் வேணா பயன்படுத்தலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஓகே, சுச்சுக்கூற்றின் நிரல் ஒரு தொகுதியை நிறைவு செய்ய பிரேக் கூற்று பயன்படுகிறது. பிரேக் இருந்தால் தான் சுச்சுக்கூற்று முடிவுக்கு வருது. புரியுதுங்களா? அப்பதான் சுச்சுக்கூற்றை விட்டு வெளியேறி சுச்சுக்கூற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூற்றுகளை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரேக் கூற்று கொடுப்பது கட்டாயம் இல்லை. கொடுக்கப்படவில்லை எனில் கேஸ் நிபந்தனை நிறைவேற்றப்படும் நிரல் கூற்று தொடர்ந்து உள்ள அனைத்து கூற்றுகளையும் கட்டுப்பாடின்றி இயங்கும். பிரேக் போட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை. போடலைன்னா அடுத்தடுத்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். பிரேக்குங்கிற ஒரு கட்டளை இடையில நம்ம பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த கூற்று முடிஞ்சதுன்னா அதை விட்டு வெளியில வரும். பின்னலான சுச்சு கூற்றுகளும் அமைக்கப்படும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் கவனிங்க. சுச்சு கூற்றை விளக்கும் C++ நிரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி நம்மளுக்கு தேர்வில் பயன்படுத்துவாங்க. அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க. புரியுதுங்களா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சுச்சு கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குன்னு கேட்பாங்கம்மா. அப்போ நாம் இதை தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஐஓஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டீட் இன்டிஜர் மெயின் அதெல்லாம் ஓகே.
நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதுவும் ஓகே. புரியுதா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 மினிட். என்டர் வீக் டே நம்பர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுறீங்க, அது NUMங்கிற பேரில் வாங்கிக்கிறோம். சுவிட்ச் ஆஃப் NUM. இப்போ நம்பர் நீங்கள் 4ன்னு வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க, அப்போ சுவிட்ச் ஆஃப் 4, அந்த அடைப்புக்குறியில் கோவையினுடைய மதிப்பு அல்லது வேல்யூ எது வேணால் வரலாம். அப்போ 4, அப்போ சுவிட்ச் ஆஃப் 4ன்னு நேரடியாக கேஸ் 4 ஒர்க் ஆகும். அந்த 4ங்கிற இந்த நம்பர் மதிப்பு தான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்பு. இப்போ நேராக வெட்னஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக்கை பார்த்த உடனே நேராக இந்த கூற்றுக்கு வந்து இதை முடிச்சிடும். இந்த லாஸ்ட்டுக்கு வந்து கூற்றை முடிச்சிடும். சப்போஸ் கேஸ் 7ஆக இருந்தால் லாஸ்ட்டில் ஒர்க் ஆகும். கேஸ் 1ஆக இருந்தால் இந்த 1ங்கிற முதல் சண்டேவை ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? எந்த கேஸுமே பொருந்தலைன்னா ராங் இன்புட் டிஃபால்ட்டில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், என்டர் த வீக் டே நம்பர் 6ன்னு கொடுக்குறாங்க, உடனே ஃப்ரைடேன்னு வருது. ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். சுவிட்ச் எதிர் ஈப்-எல்ஸ் சில வேறுபாடுகள். ஈப்-எல்ஸ் மற்றும் சுவிட்ச் ஆகிய இரண்டுக்கும் தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் தேர்ந்தெடுப்பு நிபந்தனை சரி அல்லது தவறு அடிப்படையில் நிரலின் கட்டுப்பாட்டை குறிப்பிட்ட கட்டளை தொகுதிக்கு எடுத்துச் செல்கிறது. அதை பற்றிய ஒரு அழகான விளக்கம் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. அதை கவனிச்சுக்குங்க, படிச்சுக்குங்க. ஈப்-எல்ஸ் மற்றும் சுவிட்சுக்கு உண்டான வேறுபாடுகள் மிக மிக முக்கியம், அதை படிச்சுக்குங்கம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவிட்சு கூற்றை விட ஈப் கூற்று மிகுந்த எளிமையானது, இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். அடுத்தது பன்முறை செயல் அல்லது மடக்கு. பன்முறை செயல் அல்லது மடக்கு. பன்முறை செயல் என்ன? லூப்பு, திரும்ப திரும்ப ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறது, அதான் பன்முறை செயல். இட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். மடக்கு என்பது, அதாவது பன்முறை செயல் அல்லது மடக்கு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகள் நிபந்தனை நிறைவேறும் வரை திரும்ப திரும்ப இயக்கப்படுவதை குறிக்கும். இந்த கூற்றுகளை பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகள் என்றும் கூறலாம். இது நிரலின் நீளத்தை குறைக்கவும் நேரத்தை குறைக்கவும் நிரல் இயக்கவும் குறைவான நினைவகத்தை எடுத்துக்கொள்ளவும் பயன்படுகிறது. ஓகே, C++இல் 3 வகையான மடக்கு கூற்றுகள், அண்டர்லைன், மிக மிக முக்கியம். ஃபார் மடக்கு கூற்று, வைல் மடக்கு கூற்று, டு வைல் மடக்கு கூற்று. அனைத்து மடக்கு கூற்றுகளும் குறிப்பிட்ட நிபந்தனை சரியா இருக்கிற வரைக்கும் நிறைவேறிட்டே இருக்கும். நிபந்தனை மடக்கு கட்டுப்பாடு எனப்படுகின்றது. அந்த மடக்கு கட்டுப்படுத்துறதே நிபந்தனை தான். அந்த கண்டிஷனை வச்சுத்தானே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3 மடக்கு கூற்றுகளுக்கும் சுழியமல்லாத எந்த ஒரு எண்ணும் சரி என எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? அதாவது ஃபார் மடக்கு, ஒயில் மடக்கு, டு வைல் மடக்கு 3லையுமே சுழியமில்லாத ஏதாவது எந்த ஒன்று கொடுத்தாலும் அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கோ, சுழிங்கிறது ரிசல்ட் 0 தவிர்த்து வேற எது வந்தாலும் அது பாசிட்டிவ், ஓகே அப்படின்னு எடுத்துக்கும். மடக்கின் பகுதியில் ஒவ்வொரு மடக்குக்கும் பல்வேறு பயன்பாடுகளுக்கான 4 கூறுகள். தொடக்க மதிப்பு இருத்துறது, சோதிப்பு நிபந்தனை, புதுப்பிக்கிறது, மடக்கின் உடற்பகுதி. இதை பற்றி இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அது படித்து பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசோதிப்பு நிபந்தனை கோவை. பரிசோதிப்பு நிபந்தனை கோவை என்பது மடக்கின் உள்ளே அமைந்துள்ள உடற்பகுதிக்கும் கட்டளை தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட வேண்டுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது. அந்த கண்டிஷனை பொறுத்து தான். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரி எனில் 1, மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும், இல்லையில் மடக்கை விட்டு வெளியேறும். பரிசோதிப்பு நிபந்தனையின் கோவையின் சோதிப்பு நிலையை அடிப்படையாக கொண்டு மடக்கை நுழைவு சோதிப்பு மடக்கு என்றும் வெளியேறல் சோதிப்பு மடக்கு என்றும் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நுழைவு சோதிப்பு மடக்கில் நிபந்தனை கோவை மடக்கினில் நுழையும் முன்னே அந்த நிபந்தனை சோதிக்கப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணப்படுகிறது. அவ்வாறின்றி வெளியேறல் சோதிப்பு மடக்கில் எந்த நிபந்தனையும் சோதிக்காம நேரடியாகவே அந்த நிரலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிறகுதான் சோதிக்கும். அடுத்து புதுப்பித்தல் மிகுத்தல் கோவை. இது மடக்கு கட்டுப்பாடு மாறியின் மதிப்பை மாற்றம் செய்வதற்கு பயன்படுகிறது. இந்த கூற்று மடக்கின் உடற்பகுதி செயல்பட்டு முடிந்த பின் மடக்கின் இறுதியில் செயல்படுத்தப்படுகிறது. மடக்கின் உடற்பகுதி மீண்டும் மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டிய கூற்று அதாவது மடக்கின் உடற்பகுதி என்ன, அது புதுப்பிக்கிறதுனா மிகுத்தல் என்ன, அதை பற்றியெல்லாம் இதில் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை படித்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்த வகுப்பில் ஃபார் மடக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 வகையான மடக்கள் சொன்னோம்ல, ஃபார்லேயே நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஒயில் மடக்கு, டு வைல் மடக்கெல்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், ஒயில் மடக்கு, டு வைல் மடக்கெல்லாம். ஓகே, அது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதாவது இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் புத்தகத்தை பார்த்து நல்லா படித்து புரிஞ்சுக்குங்க. C++லையும் ரன் பண்ணி பாருங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.